ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ராஜேஸ்வரி என்னடா இன்னும் களத்தில் இறங்கவே இல்லை, நம்ம மல்லிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி, ஏன்னா மல்லி கல்யாணம் பண்ணி வந்ததுலேருந்தே எல்லாமே சப்போர்ட் பண்ணுற மாதிரியே தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. மல்லி வந்து விளக்கேற்று, மல்லி வந்துட்டு விஜய் கூட தான் நீ தூங்கணும், ஒன்றா தான் தூங்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், எங்கடா நம்ம முன்னாடி பார்த்த ராஜேஸ்வரி எங்கே, கோவமான ராஜேஸ்வரி காணாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கு அதிரடியாக களத்தில் இப்போ மாசா இறங்கி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக நம்ம மல்லி போகும்போது நம்ம ரஞ்சிதா இருந்துக்கிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே இருக்கும். போதும் ஒன்றும் ராஜேஸ்வரியும் போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நீ எதுக்காகவும் அழுவாத ரஞ்சிதா, நாளையோட மல்லியோட கதையை நான் முடிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது, எப்படி ராஜமா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, அதுதான் முடியாத விஷயமாச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா சொல்கிறேன். ஏன் முடியாது, என்னால் முடியும், நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பொறுத்திருந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஞ்சிதா கிட்ட ராஜிமா சொல்கிறாங்க. என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரஞ்சிதா கேட்கவும், நான் நாளைக்கு மட்டும் பொறுத்திருந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு. இங்கே விஜய் ரொம்ப கடுமையாக நம்ம மல்லியை வந்து பேசிகிட்டு இருக்காரு. நீ பணத்துக்காக தான் இங்கே போன, பணத்துக்காக தான் நீ எல்லாமே பண்ணிகிட்டு இருக்க மல்லி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம மல்லி மனசுடைஞ்சு போயிடுறாங்க. ஏன்னா நம்ம மல்லியை முன்ன பின்ன தெரியல, புதுசாக இந்த மாதிரி வீட்டுக்கு வந்திருந்தா நம்ம விஜய் பேசுறது கரெக்டு. ஆனால் ஆல்ரெடி நம்ம மல்லி விஜய் கூட இருந்திருக்காங்க, எவ்வளோ அன்பானவங்க பாசமானவங்கன்னு எல்லாமே தெரியும். அப்படி இருந்து நம்ம விஜய் பேசவும் நம்ம மல்லிக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குச்சு. இதுக்கு மேல அவர் மூஞ்சிலே முழிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தாலும் நம்ம அன்னபூர்ணிமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே தாங்க இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி குஜாலாக இருக்காங்க. அவங்க மல்லியை எப்படியாச்சும் விஜய் கூட சேர்த்து வச்சுன்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்ணுறாங்க. ஆனால் அதோட கிரெடிட் எல்லாமே நம்ம மல்லிக்கு தான் வந்து சேருது. ஆனால் நல்ல கிரெடிட் வரல, கெட்ட கிரெடிட் தான் வந்து சேருது. அதனால என்னவோ நம்ம விஜய் மல்லியை இன்னும் வெறுக்க ஆரம்பிக்கிறாரு. இங்கே ஒரு பக்கம் இருக்க மறுநாள் விடிஞ்சதுமே வந்துட்டு வீட்டுக்கு வக்கீல் வர்றாங்க ஒரு 10 மணி போல். எதுக்குடா இந்த வக்கீல் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளவங்க யாருக்குமே தெரியல. வக்கீல பார்த்ததுமே என்னக்கா இவரே இங்கே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ராஜிமாவை பார்த்து கேட்கும். ராஜி என்ன சொல்கிறாங்க இருந்துக்கிட்டு, இந்த மாதிரி டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்காக வந்திருக்காங்களா, நீ மல்லியை டைவர்ஸ் பண்ணிவிடு, அவளை கூட தான் உனக்கு பிடிக்கல, அவளை விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது என்னோட பர்சனல், ஏன் விஷயத்தில் யாரும் நீங்கள் தலையிடக்கூடாது, உங்களுக்கு அதுக்கான எந்த ரைட்ஸுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு நம்ம விஜய். சொன்னதுமே கேட்டதுமே நம்ம ராஜிக்கு ரொம்ப தலையெல்லாம் பிச்சுக்குது. ஏன்னா என்னடா இது, நம்ம தம்பி இப்படி பேசுகிறான், நேற்று வரைக்கும் மல்லியை விரட்டி விட்டவன் இன்னைக்கு என்ன டைவர்ஸ் பண்ண மாட்டேன்றான். அப்போ நாளுக்கு நாள் ஆக மல்லி மேலே பாசம் வந்துடும். இதை எப்படியே விடக்கூடாது, கண்டிப்பாக டைவர்ஸ்க்கு இப்பயே அப்ளை பண்ணால் மட்டும்தான் விஜய் மல்லி பிரியறதுக்கான சாத்தியம் இருக்குது. கொஞ்ச நாள் தள்ளி விட்டால் கூட பிரிய வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி இன்னும் நிறைய திட்டம் போடுறாங்க. அதெல்லாம் தகர்த்து உடச்சி நம்ம மல்லி எப்படி வெளியே வராங்க அப்படின்னு தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.